இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா காஞ்சிபுரம் இட்லி. கோயில்களுக்கு புகழ்பெற்ற நம்ம காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற பொருள் நிறையவே இருக்குது. அது பட்டு சேலை சொல்லுவாங்க, காஞ்சி பட்டு. காஞ்சிபுரம் இட்லி சொல்லுவாங்க, அத்தி வரதரை சொல்லுவாங்க. 40 ஆண்டுக்கு ஒரு முறை நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குற அத்தி வரதரை சொல்லுவாங்க. கோயில்களின் புகழ்பெற்ற நிறைய கோயில் ஆலயங்கள், சிறந்த இந்துக்கள் கோபுரங்கள் நிறைய உள்ள இடமும் காஞ்சிபுரம் தான் நம்ம ஏரியாவில். அப்படிப்பட்ட காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் இட்லி தான் இன்றைக்கி நான் கிச்சனில் பண்ண போகிறேன். தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1 கப்பு பச்சரிசி, ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும். 3/4 கப்பு, இப்போ 1 கிலோ போடுறீங்கன்னா 3/4 கிலோ உளுந்து போடணும். நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதே அளவு டம்ளரில் கூட அளந்துக்கோங்க, கப்பில் அளந்துக்கோங்க. ஆக மொத்தத்தில் 3/4 கப்பு நான் 1 கப்புக்கு 3/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து 4 மணி நேரம் நம்ம கழுவி ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அது கூட நம்ம என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன். தேவையான பொருளில் இந்த 3 பொருளை முதல்ல 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும், அரிசிகளையும் உளுந்தையும். இப்போது தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய். காரம் ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. ஹைலைட்டே மிளகு தாங்க. மிளகு மட்டும் கொஞ்சம் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் கம்மியாகவே போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் கூட போதும். மாவு உடனே அரைச்சி சுடுறது தான் காஞ்சிபுரம் இட்லியோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு சேர்க்க தயிர், புளிப்பு ரொம்ப இருக்கக்கூடாது. தயிர் டெய்லி தயிர் வாங்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற தயிராக எடுத்துக்கோங்க, புளிக்காமல். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். இவ்வளோ தான் தேவையான பொருள். இது வீடியோக்காக தான் நான் எடுத்து அரிசி காமிச்சேன், உங்களுக்கு அளவு தெரியணுன்றதுக்காக. ஆனால் நான் 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஏற்கனவே. இன்றைக்கி நைட்டு எங்களுக்கு டின்னர் இது தான், காஞ்சிபுரம் இட்லி தான். இதை உங்களுக்கு நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோ தான் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ 4 மணி நேரம் இது ஊறிடுது. நல்லா கட்டியாக ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும் இந்த அரிசி மாவை. பாருங்கள், 2 அரிசி உளுந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை இப்படியே அரைச்சோம்னா ஒரு கெட்டியாக சூப்பராக இருக்கும். ஏன்னா உளுந்து நிறைய தானே போட்டிருக்கோம், ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். மாவை அரைச்சிட்டு மிளகு சீரகம் பொடி பண்ணி இதில் போட்டுக்கணும் நம்ம. இல்லை லாஸ்ட்டாக நீங்கள் அரைக்கிறீங்க இல்லையா, அதில் கூட போட்டிங்கன்னா அது மசிஞ்சு வந்துடும். ஆனால் கிரைண்டர்னால் அந்த மிளகு ஸ்டக் ஆகி நிற்கும். இப்போ என்னோடய கிரைண்டர் இன்றைக்கி ஃபால்ட் ஆகிடுச்சு. மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேன். இது கொஞ்சமாக வீடியோக்காகன்றதுனால நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். உங்களுக்கு அரைச்சி உடனே சுட்டு காமிக்கணும். இப்போ நம்ம மாவை அரைச்சிட்டு 10 நிமிஷம் தயிர் கலந்து வைக்க போகிறோம். அதுக்காக தான் தயிர் எடுத்துருக்கோம். ரொம்ப புளிச்சு சுட மாட்டாங்க. இந்த இட்லியோட ஸ்பெஷாலிட்டியே உடனே அரைச்சி உடனே சுடுறது தான். அந்த காஞ்சிபுரத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் இந்த இட்லி கிடைக்கும், ஒரு சில இடங்களில் மட்டுமே கிடைக்கும். நம்ம இந்த இட்லி சாப்பிட்ணுன்றதுக்காக காஞ்சிபுரம் போக முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து வீட்டிலையே பண்ணுங்க. அதுக்காக தான் இது. அப்புறம் மிளகு சீரகம் சொன்னேன். இஞ்சி 1 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப நம்ம துருவிக்கலாம். இந்த வெஜிடபிள்லாம் சீவோம் இல்லையா, அதில் செதுக்கி சிறுவும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த இஞ்சி. இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நெய் விட்டு நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டயபெட்டிஸ்லாம் இல்லாதவங்க நெய் சேர்த்துப்பீங்க இல்லையா டேஸ்ட்டுக்காக. ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே சேர்த்துக்கிறாங்க, சொல்கிறேன். நெய்யுமே போட்டு ஊற்றுனீங்கன்னா செம்மையாக இருக்கும் இட்லி. தாளிப்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் நான் எடுக்கிறேன். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ மாவை ரெடி பண்ணலாம் வாங்க. அரிசியெல்லாம் இதுக்கெலாம் வேலை இல்லை, உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஊற வச்சு இதை வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஜூஸரில் தான் அடித்து எடுத்தேன். மாவு எவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். எப்பொழுதுமே இதுலேயே நான் மிக்ஸின்றதுனால மிளகு சீரகமும் கடைசியாக போட்ட இதில் 2 டைமாக நான் மாவு அரைச்சேன். 2-3 டைமாக அரைச்சேன். இது லாஸ்ட்டாக போடும்போது தான் மிளகு சீரகமும் ஒன்றா போட்டு நான் அரைச்சேன். ஏன்னா பொடி பண்ணி போடுறதும் ஒன்று தான், அப்படியே போட்டு அரைக்கிறதும் ஒன்று தான்றதுனால குறைப்பாக ரவை பதத்துக்கு நான் அரைச்சிருக்கேன். பாருங்கள், இதில் தயிர் புளிப்புக்கு கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நம்ம மாவு எவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இதில் புளிப்புக்கு கொஞ்சமாக தான் நம்ம ஒரு இப்போ நம்ம எல்லாத்துலேயும் 1 கப்பு போட்டோம் இல்லையா, 1/2 கப்பு தயிர் தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா புளிப்புக்கு கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் தயிர் நான் ஒரு 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன்.
இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை வந்து 10 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுருங்க. ரொம்ப நேரம் சொல்லலை, 10 நிமிஷம்தான். 10 நிமிஷத்துக்குள்ளே இது தாளிப்புக்கு தேவையானது என்னென்ன சொன்னேன், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய் போட்டு நம்ம தாளித்து இதை மூடி வச்சிடலாம். இல்லை ஊற்றும் பொழுது தாளிச்சிக்கலாம். ஆனால் இதை மூடி வச்சோம்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே தாளிப்புக்கு ரெடியானது எல்லாமே நம்ம பண்ணிடலாம். காஞ்சிபுரம் இட்லி வந்து ரொம்பவே ஸ்பெஷலுங்க. இன்றைக்கி என்னோடய சேனலில் இதை போடுறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா காஞ்சிபுரம்னாலே எல்லாத்துக்கும் நிறைய புகழ் பெற்றது. நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், டைம் பத்தாது. இருந்தாலும் இந்த இட்லியில் நான் இந்த இட்லியை என்னோடய சேனலில் போடுறதே எனக்கு பெருமையாக இருக்குது. ஓகே, வாங்க இந்த மாவை வந்து இப்போ மூடி வச்சுடுவோம். 10 மினிட்ஸ் கழித்து தாளித்து இட்லி ஊற்ற வேண்டியது தான். மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம். டைம் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 10 மினிட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம தாளித்து இட்லி ஊற்றிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். எண்ணெய் வச்சுட்டேன், தக்காளி பேன் வச்சு எண்ணெய் போட்டாச்சு, நல்லெண்ணெய். இப்போது கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு போட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கரெக்டாக 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை தேவைக்கேற்ப கூட நீங்கள் எவ்வளோ வேணும், நிறைய பேருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து தூளாக துருவி வச்சேன் நான் நல்லாவே. இந்த இஞ்சியை நம்ம சேர்த்துட்டோம். கூடவே காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி வச்சுருந்ததை இதில் போட்டாச்சு. இப்போ எல்லாமே நல்லா செவக்கிட்டு கொஞ்சமாக வேணும்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் இந்த டிஷ்ஷில் சேர்க்க மாட்டாங்க, நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவைக்கேற்ப நிறையவே சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு வாசமாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு, நம்ம தாளிச்சிட்டோம். மாவில் இதை சேர்த்துற வேண்டியது தான். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிட்டுருக்கு. அதனால நம்ம இட்லி பாத்திரத்தையும் இதில் வச்சிடலாம். பாருங்கள், மாவு வந்து 10 நிமிஷம் ரெடி ஆகிடுது. இப்போது நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டயபெட்டிஸ்காரங்கன்னா நெய் வேணான்னா ஓகே. ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நெய் கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் துணி போட்டு தான் ஃபேனில் ஊற்றுவேன் இந்த இட்லி பாத்திரத்தில். சரி, இந்த இட்லிக்காக இப்போ நான் நெய் அப்ளை பண்ணுறேன். நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்து சூடு ஏறினதும் இந்த மாதிரி நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இல்லை இதை வந்து தட்டில் ஊற்றுவாங்க, டம்ளரில் ஊற்றுவாங்க. டம்ளரில் ஊற்றுறது ரொம்பவே ஃபேமஸ். அப்படி இல்லைன்னா ஒரு டபரா கிண்ணம் மாதிரி இருக்கும், காஃபி டீ குடிக்கிறோம் இல்லையா டீ கடைங்கள்லாம், அந்த மாதிரி கிண்ணத்துலேயுமே கொடுப்பாங்க. ஆனால் டம்ளர் மாதிரி இந்த குழா புட்டுலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாத்திரத்தில் கொடுக்கறது தான் ஃபேமஸ். ஒரு இட்லியே ஒரு ஆள் சாப்பிட முடியாது, 350 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க காஞ்சிபுரத்தில். நம்ம இந்த இட்லிக்காக காஞ்சிபுரம் போன வேண்டான்னு தான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக ஊற்றிட்டு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இட்லி மேலே மாவு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துடலாம். ஏன்னா உடனே அரைச்சி நம்ம சுடுறோம் இல்லையா, அந்த நெய் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன். 10 மினிட்ஸ் எப்பொழுதும் இட்லி வேகிற மாதிரி நம்ம விட்டுட்டு போகிறோம். இப்போது 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பரிமாற வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேகட்டும். இப்போது 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், 10 நிமிஷம் இப்போ இட்லி வெந்துருச்சு. கொஞ்சம் ஆற விட்டு எடுப்போம். போட்ட நெய் போட்டபடியாக ரொம்பவே அழகாக இருக்குது. மேலே புதினா வச்சு நம்ம பரிமாறலாம் வேணும்னா. இது கொத்தமல்லி இலைகளை வச்சு இட்லி ரொம்பவே சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த வீடியோவில். இப்போ பரிமாறுறது சாப்பிட வேண்டியதாக இப்போ அடுத்து. ஓகே வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிபுரம் இட்லி தயாராகிடுச்சு. காஞ்சிபுரம் இட்லிக்கு தஞ்சாவூர் தாளிக்காத வெறும் பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டு அரைப்பாங்க சட்னி, கார சட்னி. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் போட்டு தாளிக்கவே மாட்டாங்க, அப்படியே அரைச்சிடுவாங்க.
பேஸ்ட் மாதிரி. அந்த சட்னி தஞ்சாவூர் கார சட்னி, மாப்பிள்ளை சட்னி சொல்லுவாங்க. இது இந்த பெண் பாக்கம் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி வைப்பாங்க. அடுத்தது நம்ம சாம்பார் எப்பொழுதும் இட்லிக்கு வைப்போம் இல்லையா, அந்த சாம்பார். இட்லி சாம்பாரோட அடுத்தது ரெகுலராக நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா கார சட்னி, அது தக்காளி வெங்காயம் போட்ட கார சட்னியோட இந்த காஞ்சிபுரம் இட்லி தயாராகிடுச்சு. இதுதான் நைட்டுக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி டின்னருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காஞ்சிபுரம் இட்லி நீங்களும் தயார் பண்ணி சாப்பிடுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரிசி ஊற வச்சிட்டோம்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது மாவு புளிக்கலன்றதே தெரியாது. ரொம்பவே சாஃப்ட்டு. பாருங்கள் இட்லி, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எப்பொழுதுமே நம்ம உடனே அரைச்சி சுட்டோம்னா நார்மல் இட்லி மாவு இந்த மாதிரி சாஃப்டாக வராது இல்லையா. காஞ்சிபுரம் இட்லியோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். கார சட்னியை தொட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, தஞ்சாவூர் கார சட்னியை தொட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரணுன்னா எல்லா வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. காஞ்சிபுரம் இட்லி ஸ்பெஷல் வீடியோ இது. எல்லோருமே லைக் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.